வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கள் சேனலோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் கற்றுக்கிற அந்த படிப்பினைகளை பொதுமக்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்க்குறது. இன்றைக்கி நான் பேச போகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய மாரடைப்பை பற்றி தான். ஹார்ட் அட்டாக் இன் டயபெட்டிஸ். சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய மாரடைப்புக்கும் சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய மாரடைப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை விளக்குறதுக்கு தான் இந்த உதாரணம். இவர் ஒரு 62 வயது பிஸ்னஸ் மேன். என்கிட்ட தான் ரெகுலராக வருவார். 20 வருஷங்களாக அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் அதிகமாகும், அப்புறம் கொஞ்சம் திட்டினா அவர் சாப்பாடில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சு நல்லா குறைச்சிட்டு வருவார். ஆனால் ரெகுலராக வருவார். அப்பப்போ ஏறி இறங்கி இப்படி தான் அவரோட ஹிஸ்ட்ரி இருந்தது. அவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மற்றபடி அவரோட சகோதரர்கள் எல்லாருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ப்ளஸ் இவர் சிகரெட் குடிப்பார். எவ்வளோ சொல்லியும் அந்த பழக்கத்தை அவரால் விட முடியல. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்தார். மேம், எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே பயங்கரமாக வேத்து கொட்டுது அப்படின்னு சொன்னார். வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா சார்? நெஞ்சு வலி இருக்கா? வேறு ஏதாவது உங்களுக்கு அசிடிட்டி மாதிரி இருக்கான்னா? எதுவுமே இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்தால் வேத்து கொட்டுது. இவ்வளோ தான் அவரோட கம்ப்ளைண்ட்ஸ். உடனே அவர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததால், ப்ளஸ் அவர் கொஞ்சம் உடல் பருமனாகவும் இருந்ததால் ஹார்ட்டுக்கான டெஸ்ட் எல்லாமே நான் பண்ணேன். இசிஜி, 2D எக்கோ, ட்ராப் ஐ டெஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது இசிஜியிலே அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வந்தது. அவருக்கு நான் ஆஞ்சியோகிராம் சஜஸ்ட் பண்ணேன். முதல்ல கொஞ்சம் தயங்கினார். அதுக்கப்புறம் சரின்ட்டு போய் ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கிட்டார். அப்போ கார்டியாலஜிஸ்ட் கிட்டேருந்தே எனக்கு கால் வந்து, மேம் இவருக்கு 2 ஆர்ட்ரியில் அடைப்பு இருக்குது, இவருக்கு ஸ்டென்ட் போடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணி, இவருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்குது, உடல் பருமனாகவும் இருக்கார், சிகரெட் பிடிக்கிறாரு, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸால் அவருக்கு 2 அடைப்பு இருக்குமா, அதுக்கு ஸ்டென்ட் போடணும்னு ஃபேமிலி மெம்பர்ஸும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஸ்டென்ட் போட்ட பிறகு அவருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்த அந்த சிம்டம் கம்மியாயிடுச்சு. சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது அது அப்படியே தெரியும், அப்பட்டமாக தெரியும். பயங்கரமாக நெஞ்சு வலிக்கும், உயிர் போகிற மாதிரி நெஞ்சு வலிக்கும், வேத்து கொட்டும், மயக்கம் வரும். உடனே அவங்க மருத்துவரை அணுகி உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்டு சர்க்கரை நோய் இருந்தால் அவங்களுக்கு இந்த இருதயத்துக்கு போகிற நரம்புகள்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிடும். அதை எங்கள் ஜார்கவுனில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கார்டியக் ஆட்டோனாமிக் நியூரோபதி. ஸோ இந்த கார்டியக் ஆட்டோனாமிக் நியூரோபதியால் அவங்களுக்கு நெஞ்சில் அடைப்பு இருந்தாலும், மாரடைப்பு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு இந்த மாதிரி சாதாரணமாக, மேம் நான் கொஞ்சம் தூரம் நடந்தால் வேத்து கொட்டுதுன்னுவாங்க. சில பேர் வெறும் தலை சுத்தல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிட்ட உடனே எனக்கு ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஹார்ட் அட்டாக்குக்கான அறிகுறி தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு. சில பேர் ஒரே ஏப்பமாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நெஞ்சு வலி மட்டும் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது, நாள்பட்டு சர்க்கரை நோய் இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, ஏப்பம் வருது, அசிடிட்டி இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே வேத்து கொட்டுது, தலை சுற்றுது, மூச்சு வாங்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் ஹார்ட் அட்டாக்கான டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.